வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கால் பண்ணுங்க 9342752934 8438837707 EMS Gifts. உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கோயத்துல வாங்கினது முக்கால் வாசி இங்க இருக்க செடிகள் எல்லாமே ஊர்ல இருந்து கொண்டு வந்தாங்க, கேரளாவில இருந்து கொண்டு வந்து நட்டு மெயின்டைன் பண்ணிட்டு. இது இப்போ இவ்வளவுதான் ஒரு ஃபேமிலி பிளாட் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவைத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பேச்சுலர்ஸ் ரூம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. இப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஃப்ளாட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நண்பருடைய ஒரு ஃபேமிலி ஃப்ளாட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க போகலாம், அந்த உள்ள எப்படி இருக்குது செட்டப்பு, எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதையும் அதே மாதிரி சில விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இதுதான் டைரெக்டாக நம்ம ஃப்ளாட் ஓப்பன் பண்ணதோட பார்த்தீங்கன்னா இது ஹாலு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எப்படி செட்டப் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷோபா, அதே மாதிரி செடி கொடிகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு வந்து எப்போதுமே இந்த இவங்க ஃப்ளாட் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாருங்களேன், இங்கே பாருங்கள் இஞ்சி செடி, அதே மாதிரி அங்கே அவ்வளோ செடி கொடிகள் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேருந்தே கொண்டு வந்து இங்கே வந்து நட்டு அதுக்கு நல்லா பராமரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த செடியெல்லாம் வந்து நம்ம இங்கே குவைத்தில் வாழும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிக்கு போகிற இடத்துல, வெளியில் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட் ஏசி தான். ஏசி வந்து இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு ஓகே, அது இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் நமக்கு வந்து உடல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப கேடு. நமக்கு கூட இந்த மாதிரியான உயிருள்ள பொருட்கள், இந்த மாதிரியான செடி கொடிகள் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி பச்சை விஷயங்கள், பச்சையான ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான நம்ம ஒரு அட்லீஸ்ட் பேச்சுலராக இருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு சின்ன செடியாவது நம்ம கூட வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல ஃபீல், நல்ல ஒரு பாசிட்டிவ் இது கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய செடிகள்லாம் எப்படி இவங்க பராமரிக்கிறாங்க, அப்படியே நம்ம ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தாலும் அதை எப்படி பராமரிக்கணும், எப்படி அது ஒரு செடியை வந்து பல இதாக அப்படி நம்ம அதை வந்து அபிவிருத்தி பண்ணுறது அப்படின்றதான் இன்றைக்கி தெளிவாக கேட்க போகிறோம். இங்கே நமக்கு வந்து அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெளிவாக கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களோட கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பேச்சுலர்ஸ் நம்ம எப்படிலாம் இருப்போம் பாருங்கள். இது கிச்சன் ரூமு. இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்கு மேலேயும் ஃபுல்லாக செடிகள் தான். மண்ணில் வைக்கிற செடி, அதே மாதிரி தண்ணியில் இங்கே பாருங்களேன், பாத்திரங்கள் ஒரு இடத்துலையும் செடி, அங்கே பாருங்கள் அங்கே செடி, அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக செடி, அந்த வெங்காயம், மிளகா, அந்த இதெல்லாம் காஞ்சி இதெல்லாம் போட்டு செம்மையாக எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட்டு, ஒரு நல்ல சூழல் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது டைனிங் டேபிள்லேயும் ஒரு செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி அப்படி படரும். இதெல்லாம் ஊர்லேருந்து ஊர்லேருந்து எப்படி பேக் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னே தெரில. கொண்டு வந்து இங்கே தண்ணியில் வச்சுருந்து அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இங்கே மண் இதெல்லாம் செட்டப் பண்ணி அதை திரும்ப நட்டு இவ்வளோ செடிகளும் இதில் வந்து கால்வாசி தான் இங்கே குவைத்தில் வாங்கினது. முக்கால்வாசி இங்கே இருக்க செடிகளில் எல்லாமே ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான், கேரளாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே நட்டு இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணாங்க போகுதுன்னு நம்ம எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பசுமையான சூழலில் வந்து நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் பேர் என்னன்னு தெரில எனக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தேவையில்லை. ரூம்லேயே வந்து நம்ம இந்த லைட்டிங் இந்த மாதிரி இது ஒரு தண்ணி வந்து ஸ்ப்ரே மாதிரி அடித்தா போதும். இந்த மாதிரி பண்ணாலே இது எல்லாமே உயிர் வாழும். இப்போது ஹால் பார்த்துட்டீங்க, அந்த கிச்சனையும் பார்த்துட்டீங்க. இங்கே அதாவது ஒரு ஃபேமிலி ஃப்ளாட்டில் எப்படிப்பட்ட கிச்சன் எந்த மாதிரி இருக்குது, ஹால்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க. இந்த செடிகளை பற்றிலாம் இப்போ நம்ம இங்கே இருக்க அம்மாட்ட கேட்டலாம். அம்மாவை கூப்பிடலாம். இப்போ ஹாய் அம்மா, வாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ அந்த இது நம்மளோட வியூவர்ஸ்னு வேண்டி எங்களோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு எல்லாருக்கும் இஷ்டப்பட்டது உண்டு. அது எங்களுக்கு நம்மளை மெயின்டைன் செய்து போகணும். இதில் எங்களுக்கு நீங்கள் இப்போ நாட்டில் இது போல் எங்கள் வீட்டில் உண்டு இல்லை, அதில் உரைச்சி உங்களுக்கு பறந்துட்டாங்க வியூவர்ஸுக்கு. இப்போ இதில் வந்து இப்போ நம்ம செடியின் பேர் എന്താ? ഇതിൻ്റെ പേര് ഇൻഡോർ പ്ലാന്റ് ആണ്, ഔട്ട്ഡോറിലും വെക്കാൻ പറ്റും. ഓക്കെ. ഇതിന്റെ പേര് ഇംഗ്ലീഷ് ഐവി. അതിങ്ങനെ കൊടി പോലെ പടർന്നു. ഓക്കെ. ഇതിനൊക്കെ നമുക്ക് സൂര്യ ഒളി ഇല്ലാതെ ഇങ്ങനെ വീട്ടിനകത്ത് തന്നെ ഇരിക്കും. എന്നാലും ഇച്ചിരി സൺലൈറ്റ് ഉള്ളതാണ് നല്ലത്. നമ്മള് ഇച്ചിരി ഒരു വെട്ടം കിട്ടുന്നിടത്തൊക്കെ ഇരിക്കുന്നതാണ് നല്ലത്.
അതുകൊണ്ട് അല്ലാതെ നമുക്കിപ്പം ഇതിനകത്ത് AC ആണ് ഫുൾ ടൈം. പിന്നെ ഈ ലൈറ്റ് അടിക്കുന്നോണ്ട് അത് കിട്ടുന്നുണ്ട്, അത്രേ ഉള്ളൂ. പിന്നെ വിൻഡോയിൽ നിന്ന് ചെറിയൊരു രാവിലെ ചെറിയൊരു വെയില് നമുക്ക് ഇതിന് കിട്ടുന്നുണ്ട്. அதான் லேசா ஒரு சின்ன சூரிய ஒளி கிடைச்சா போதும், இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. இது உள்ள இண்டோர்ல இருக்கக்கூடிய செடிகள் தான். இப்போ ஒரு செடி நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வர்றோம், அப்படியே வளர்க்குறோம், ஓகே. ஒரு செடி 2 செடியா 3 செடியா 4 செடியா அதை ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? അത് നമ്മൾ വാങ്ങിക്കൊണ്ട് വരുമ്പോൾ തന്നെ നമ്മൾ അവിടുന്ന് ചെടിയുടെ കടയിൽ തന്നെ കിട്ടും, നമുക്ക് ഫില്ല് ചെയ്യാനുള്ളതായ മണ്ണ് അവര് ഫെർട്ടിലൈസറും എല്ലാം കൂടി ചേർത്ത് വെച്ചേക്കുക. എപ്പോഴും നമ്മൾ ഒഴിക്കുന്ന വെള്ളം ശരിയായിട്ട് വാർന്നു പോകത്തക്ക രീതി വേണം പോട്ട് ഫില്ല് ചെയ്യാനായിട്ട് മണ്ണ്. ചില ചെടികൾക്ക് ഡെയിലി നമ്മൾ വെള്ളം കൊടുക്കണം, ചില ചെടികൾക്ക് വീക്ക്ലി ടോയ്സ് അല്ലെങ്കിൽ വീക്ക്ലി വൺസ് ഒക്കെ കൊടുത്താൽ മതി. വീക്ക്ലി വൺസിൽ ഞാൻ ഇത് കണ്ടോ, ഇത് ബനാനയുടെ ഏത്തക്കായുടെ തുല്യ ബനാനയുടെ അതായത് വാഴപ്പഴത്തോട്. അതെ അതെ അതെ, അത് മുറിച്ച് ഇതിനകത്തിട്ട് വെള്ളം ഒഴിച്ച് വെച്ചിരിക്കും. അത് ഒരു 2 ദിവസം കഴിഞ്ഞിട്ടൊക്കെ എടുത്ത്, ഒത്തിരി ദിവസം ഇരുന്നാൽ ഒരു സ്മെല്ല് വരും. അല്ലെങ്കിൽ ഇതിനകത്ത് ശർക്കരയും കൂടെ ചേർത്ത് വെക്കണം, വലിയ സ്മെല്ലില്ലാതെ നമുക്ക് കിട്ടും. അത് കുറച്ചെടുത്തിട്ട് അതിനകത്ത് ഒരു 5 times മോർ വെള്ളം കൂടെ ചേർത്ത് വേണം നമ്മൾ ഇതിന് ചെടിക്ക് കൊടുക്കാൻ. അതുപോലെ മുട്ടയുടെ തോടും ഞാനിങ്ങനെ വെള്ളത്തിലിട്ട് വെച്ചേക്കും, അതും കുറച്ചെടുത്ത് വേണം ഒഴിക്കും. ഒത്തിരി ദിവസം വെച്ചിരുന്നാലും സ്മെല്ലെടുക്കും. ഇത് ഇൻഡോർ പ്ലാന്റ്സ് ആണ്, അത് പ്രത്യേകം സാധാരണ തണ്ണി நம்ம வந்து ஊத்தும் போது ഇത് ഇടയില கொஞ்சம் கொஞ்சம். അതെ അതെ അതെ. അതുപോലെ തന്നെ NPK ഞാൻ ഇടാറുണ്ട്. ഇതിന്റെ 2-3 ഗ്രാനുവൽസ് വീതം ചെടിച്ചട്ടിക്കകത്ത് ഇട്ട് കൊടുക്കാറുണ്ട്. അതും ഇട്ട് കൊടുക്കാറുണ്ട്. എന്നിട്ട് നമ്മൾ ഡെയിലി വെള്ളം ഒഴിക്കേണ്ട പ്ലാന്റ് ഒക്കെ ഉണ്ട്, അതിന് കുറേശ്ശെ ഒഴിക്കണം, ഒത്തിരി ആയി പോകരുത്. കുറേശ്ശെ വെള്ളം മണി പ്ലാന്റിനൊക്കെ നമുക്ക് ദിവസം വെള്ളം കൊടുക്കണം. കൊടുത്തില്ലെങ്കിലും പ്രശ്നമില്ലെങ്കിൽ നമ്മൾ ഇച്ചിരിച്ച് വെള്ളം കൊടുക്കുന്നതാണ് എപ്പോഴും നല്ല ഭംഗിയായിട്ട് ചെടി ഇരിക്കാനായിട്ടൊക്കെ നല്ലത്. ഓർക്കിഡ്സിന് വീക്ക്ലി വൺസ് ഒഴിച്ചാൽ മതി. இப்போ இது மாதிரி நான் ஒரு கிளாஸ்ல നമ്മൾ ഒരു ചെടി വെക്കുന്നു, മണ്ണിൽ വെക്കുന്നു. ഇത് വാട്ടറിൽ വെറും വെള്ളത്തിൽ വെച്ചിട്ടുണ്ട്. ഇത് മണ്ണിൽ വെക്കുകയാണെങ്കിൽ ഇങ്ങനെ ഇതിനകത്ത് പുറത്ത് വെള്ളം വരത്തില്ല. അല്ല, ഹോൾസ് ഉള്ള ചട്ടി വേണം വാങ്ങിക്കാൻ. ഇതിനൊക്കെ ഹോൾസ് വേണം, ഹോൾസ് ഉണ്ട്. ഹോൾസ് വേണം. ഹോൾസ് വന്നിട്ട് അത് വെള്ളം പുറത്താവണം. അത് ആദ്യം ഇത് നടുന്നതിന് മുമ്പ് ഇതിനകത്ത് നമ്മള് ചെറിയ സ്റ്റോൺസോ അല്ലെങ്കിൽ സ്റ്റോൺസ് സ്മോൾ പീസ് ആയിട്ട് കിട്ടും. ഇത് ഈ ചട്ടിയുടെ അടിക്ക് ഇടുന്നത്. അതെ, ഇത് ഈ ചട്ടിയുടെ അടിക്ക്. ഇത് നമ്മൾ ഇതിനകത്ത് ഇതാണ് ഈ ചെടിയെല്ലാം നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത്. നാട്ടിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നത്. ഇതാണ് ഹോൾസ് ഉള്ളതാണ്, ഹോൾസ് ഉള്ള ഇതാണ്. അതിന് ഏറ്റവും അടിക്ക് നമുക്ക് ഇതിടണം, കാരണം വെള്ളം പോകണം, അല്ലെങ്കിൽ ചെടി അഴുകിപ്പോകും. കണ്ടിന്യൂ മണ്ണായിരുന്നാ അത് എല്ലാം വെള്ളം പുറത്ത് പോകത്തില്ല, പശയുള്ള മണ്ണാണെങ്കിൽ. അതുകൊണ്ട് ഇതുകൊണ്ട് ഇച്ചിരി ലൂസ് ഉള്ള സോയിൽ വേണം നമ്മൾ നിറയ്ക്കാനായിട്ട്. അത് വെച്ച് നാട്ടിലേന്ന് ഇത് എങ്ങനെ കൊണ്ടുവന്ന് നിങ്ങൾ? തെർമോകോൾ കവറിനകത്ത്, പ്ലാസ്റ്റിക് കവറില് ചെടി മുറിച്ച് അതിന്റെ അറ്റത്ത് ടിഷ്യൂ നനച്ച് ചുറ്റിക്കൊണ്ട് കവറിനകത്താക്കി എല്ലാം വെച്ചിട്ട് വേറെ പൊട്ടിപ്പോകാത്ത ബോക്സിനകത്താക്കി ചെടി അങ്ങേന്ന് പുടുങ്ങിട്ട് அது வேரில் வந்து தெர்மோகோல் டிஷ்யூ இருக்குல்ல, டிஷ்யூவை வந்து ஈரத்தில் நனைச்சி அதை சுற்றி அப்படியே அதுக்கு மேலே பேப்பர்லாம் வச்சு சுற்றி பிளாஸ்டிக்கில் வச்சு அதை வந்து ஒரு கார்ட்டூனில் சின்ன பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதனால ஏர்போர்ட்டில் എന്തെങ്കിലും ഇഷ്യൂ ഉണ്ടായിരുന്നോ? നമ്മുടെ ലഗേജും പെട്ടിക്കകത്ത് തന്നെ ലഗേജിൽ വച്ച് കൊണ്ടുവരണം നമുക്ക്, അതിനാல ഒന്നും ഭയമില്ല. ஸோ இப்போ നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഒരു ചെടി പുതിയതായിട്ട് ഒരു മണ്ണിൽ വച്ച് എങ്ങനെ വെക്കണമെന്ന് വെച്ച് കാണിക്കാൻ പറ്റും? நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு சட்டியில் ஒரு செடி விளைந்த ஒரு பிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதோட இப்போ இங்கே வந்து இப்போ நம்ம ஹால் பார்த்துட்டோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இது இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூமு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பாத்ரூமு, இந்த பக்கம் பெட்ரூமு, இன்னொரு ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த பக்கம் ப்ரைவசி போக வேணாம். நம்ம இது இப்போ இவ்வளோ தான் ஒரு ஃபேமிலி ஃப்ளாட் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த எப்படி அந்த செடியை வந்து புதுசாக எப்படி எடுத்து நட்டு வச்சு அதை பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ഇത് നമ്മൾ വാങ്ങിച്ചിട്ട് വന്ന പുതിയ ചട്ടിയാണ്. ഇതിനകത്ത് ഹോൾസ് ഇല്ല, പുതിയ ചട്ടിയില്ല, ഹോൾസ് ഇല്ല, அதனால അതെ ഹോൾസ് പോட்டுக்கிறோம். நம்ம ഇത് ചൂടാക്കി ഹീറ്റ് ചെയ്തു, എന്നിട്ട് നമ്മളിങ്ങനെ ഹോൾസ് ഇട്ടു. ஓகே, 4 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு தெர்மோகோலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி
இப்போ நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்கோம்ல அந்த சட்டி உள்ளே வந்து அடியில் போட போகிறோம். அடியில் ஃபுல்லாக அதை போட்டு நிறைக்க போகிறோம். நிறைச்சிட்டு அடுத்து இதுன்ற மேலே சாயில் இடணும். இப்போ இதுக்கு மேலே மண் போட போகிறோம். இது மண் வந்து கடையில் வாங்கிட்டு வந்த மண். நம்ம கடையில் கேட்டாலே அவங்க கொடுப்பாங்க. அந்த இது தேங்காய் நார் இதில் எல்லாம் வச்சு செய்கிற ஒரு மண் இது. இந்த மண் இப்போ தெர்மோகோலுக்கு மேலே போடுறோம். ஃபஸ்ட்டு போட்ட மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த சகதியோடு சேர்ந்த மாதிரியான ஒரு மண். இதுக்கு அடுத்து இப்போ நான் சொன்னல அந்த தேங்காய் நாரை வச்சு உண்டாக்குன அந்த மண், இது வந்து கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே போட்டு இதை ஃபில் பண்ணிடுறோம். இப்போ மண் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அந்த இங்கிலீஷ் ஐவின்னு சொன்னோம்ல, இந்த செடியை வந்து இதுலேருந்து கட் பண்ணி நம்ம அதில் வந்து தனியாக ஒரு பிளான்ட் வந்து உருவாக்க போகிறோம். இப்போ அதுலேருந்து கட் பண்ணுறதுனால அது ஒன்றும் செத்து போகுதில்ல, வேரோட பிடுங்கி எடுக்கிறோங்கண்ணே. வேரோட அப்படியே பிடுங்கி எடுத்து அதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மண்ணுக்குள்ளே ஆழமாக நடுவில் தோண்டிட்டு அந்த செடியை இப்போ நடுறோம். இதில் வந்து அந்த செடியோட இதில் பார்த்தீங்கன்னா வேர் இருக்குது. அதையும் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்ச மாதிரி அதுக்கு மேலேயும் அப்படியே மண் போட்டுக்கிறோம். மண் போட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு போதுமான அளவு மண் நிறச்சி அது ஸ்டெடியாக நிற்கிற வரைக்கும் மண்ணை போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ பால் இருக்குல்ல, இந்த ஹைட்ரோ பால் வந்து அது மேலே அப்படியே ஓரத்தில் போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சுக்கிறோம். அதுக்காக தான் இந்த பால்ஸ் போடுறது. இப்போ இதில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுக்கிறோம். அவ்வளோதான், ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது. ஆனால் மொத்தம் அந்த தண்ணி சில செடிகளுக்கு மட்டும் தண்ணி நல்லா அதில் சார்ந்து அப்படியே கீழே இறங்கி போகணும் அந்த இதில். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஒரு பிளான்ட்டே உருவாக்கியாச்சு. இதில் தான் இருந்த இந்த செடி, இந்த இதில் இருந்த ஒரு கொடி தான் அதுலேருந்து கட் பண்ணி புதுசாக ஒரு பிளான்ட்டே நம்ம உருவாக்கியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு செடி வாங்கினா போதும், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வீடு ஃபுல்லாகவே நிறச்சி வச்சுக்கலாம். நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நம்ம கீழே ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால தண்ணி நிறைஞ்சு கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரியான ஒரு இதை வந்து கீழே அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி அதுலேருந்து லீக் ஆகக்கூடிய தண்ணி வந்து இதிலே நின்றுக்கிறோம். நமக்கு அதிகமாக ஓவராக லீக் ஆனால் கூட நமக்கு கண்ட்ரோல் தெரியும். அதை வச்சு நம்ம போதுமான அளவு தண்ணி போட்டு விட்டுக்கலாம் அதுக்கு. ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான்ட்டை தனியாகவே நம்ம உருவாக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரில, ஆனால் செடிகளோட நம்ம அது அதை செடிகளை நேசிக்கக்கூடியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து நான் எதுக்காக இது மாதிரியான ஒரு இது போட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இருக்கக்கூடிய பேச்சுலராக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே செடிகள் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா உண்மையிலே அதோட இது வந்து நீங்கள் வச்சு பாருங்களேன் ஒரு செடி, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலு, நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.